பார்க்க போவது அகந்தை கொண்ட சிங்கம் கதை. ஒரு பரந்த பசுமை புல்வெளியில் பல விலங்குகள் அமைதியாக வாழ்ந்து வந்தன. அந்த பகுதியில் ஒரு மாடு ஒன்று இருந்தது. அது மிகவும் வலிமையானதாகவும் புத்திசாலித்தனமாகவும் இருந்தது. அந்த புல்வெளி அருகே ஒரு காட்டில் சிங்கம் ஒன்று வாழ்ந்து வந்தது. அது காட்டின் அரசன் என்று மற்ற விலங்குகள் அதை பார்த்து பயந்து வாழ்ந்து வந்தன. சிங்கம் எப்போதும் தன்னை மிகவும் வலிமையானவன் என்றும் எல்லோரும் அதைதான் மரியாதை செய்ய வேண்டும் என்றும் நினைத்தது. அந்த அகந்தை அதை மிகவும் திமிராக ஆக்கியது. ஒரு நாள் அந்த சிங்கம் பசுமை புல்வெளிக்குள் வந்து மாட்டை பார்த்தது. மாட்டின் வலிமையை பார்த்த சிங்கம் சற்றே பொறாமை கொண்டு, நான் காட்டின் அரசன், நீ என்னை பார்த்தவுடனே பயப்பட வேண்டும். நீ வலிமையானவன் என்று அனைவரும் சொல்வார்கள். ஆனால் நான் தான் உண்மையில் வலிமையுடையவன் என்பதை உனக்கு நிரூபிக்க வேண்டும் என்றது. அதற்கு மாடு அமைதியாக சிரித்தது. அன்பான சிங்கமே, நம் இருவரில் யார் வேண்டுமானாலும் வலிமை அதிகமாக இருக்கலாம். ஆனால் அதற்காக சண்டை போட வேண்டியதில்லை. நாம் ஒன்றாக நல்ல நண்பர்களாக இருந்தால் நம் உலகம் மிகவும் அழகாக இருக்கும் என்றது. ஆனால் சிங்கம் மாட்டின் சொற்களை தவறாக எடுத்துக்கொண்டது. அது கோபமுடன், நான் தான் வலிமையுள்ளவன் என்பதை காண்பிக்கிறேன் என்று கத்திக்கொண்டே மாட்டை தாக்கியது. சிங்கம் தாக்க வருவதை மாடு பார்த்தவுடன் அதன் புத்தியால் சிந்தித்து அருகிலிருந்த ஒரு குகைக்குள் ஓடிவிட்டது. சிங்கமும் அதனை பின்தொடர்ந்தது. ஆனால் சிங்கம் கவனிக்காமல் வேட்டைக்காரர்கள் வைக்கப்பட்ட கபட குகைக்குள் நுழைந்து விட்டது. அந்த குகையின் வாசலில் கூர்மையான கம்பிகள் பதிக்கப்பட்டிருந்தன. மாடு புத்திசாலியாக அந்த கம்பிகளை கவனித்தது. அது ஓடும்போது அவற்றை மேலே தாண்டி குதித்து ஓடிவிட்டது. ஆனால் சிங்கம் அகந்தையுடன் தன்னை கட்டுப்படுத்தாமல் வேகமாக ஓடியதால் அது நேராக அந்த கம்பிகளில் மாட்டிக்கொண்டது. வேட்டைக்காரர்கள் சிங்கத்தை கூண்டில் பிடித்து எடுத்துச் சென்றனர். மாடு தொலைவிலிருந்து அந்த சிங்கத்தை பார்த்து வருந்தியது. திமிரும் அகந்தையும் ஒருவரை கெட்ட முடிவிற்கு கொண்டு செல்லும் என்று மாடு உணர்ந்தது. அந்த நாள் முதல் மாடு புல்வெளியில் புத்திசாலியும் வலிமையுடனும் மற்ற விலங்குகளால் மதிக்கப்பட்டு வாழ்ந்தது. சிங்கம் கடுமையான பாடம் கற்றுக்கொண்டது. உண்மையான வலிமை என்பது திமிரிலும் சண்டையிலும் அல்ல. உண்மையான வலிமை என்பது புத்திசாலித்தனம், மரியாதை மற்றும் அமைதியாக வாழ்வதில்தான் உள்ளது.